தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள் 199வது எபிசோட். எஸ், நாளைக்கு பொங்கல் 200வது எபிசோட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு என்னென்ன வரப்போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அப்படி இருந்தாலுமே இன்னைக்கே முன்கூட்டியே உங்களுக்காக சொல்லிடுறேன், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். எஸ், அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு எந்த டைமுக்கு வரப்போகுது என்ன இதெல்லாம் தெரியல, பட் கண்டிப்பாக உங்களுக்காக நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் முன்கூட்டியே ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஊருக்கு போயிருந்தவங்களும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, பாதுகாப்பாக இந்த பொங்கலை கொண்டாடுங்க. கொரோனா இன்னும் நம்மளை விட்டு போகல. அவ்வளவுதான். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் வாங்க. நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நேத்திக்கு ஐபி கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் இறுதிக்குள்ளாக எந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜி கொஞ்சம் எல்லாருமே வாங்கக்கூடிய வண்ணம் வரும், நீங்கள் அப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் எதுக்கு தெரியுமா ஓட் பண்ணியிருக்கீங்க? ஸோ நிறைய பேர் ரோலபிள் ஸ்மார்ட் ஃபோன் தான் வரும்ன்றது போல் 57% வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் வரும்னு சொல்லி 43% ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வாங்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து லான்ச் பண்ணுவாங்க ஒரு 30,000 செக்மெண்ட்டில் அப்படின்றத நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். லெட்ஸ் சி எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைய ஐபி கொஸ்டின் என்னன்றதை போக போக சொல்றேன். அமேசான் அகாடமி அப்படின்றது போல இந்தியாவில் ஒரு புது விஷயத்தை வந்து அமேசான் தரப்புல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயான கோர்சஸை இப்போதைக்கு வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இன் ஃபியூச்சரில் மேபி வந்து ப்ரைஸிங் எல்லாம் வைக்கலாம், பட் இப்போதைக்கு இலவசமாக இருக்குது. JEE அப்படின்றது போல பல விதமான எக்ஸாம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, உங்களை வந்து தயார்படுத்துறதுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது போல இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் JEE நீங்கள் வந்து எழுதுறீங்களோ இல்லையோ, பட் கண்டிப்பாக இந்த மாதிரி கோர்சஸ் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும்போது எடுத்துக்கோங்க. நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடியவங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்து டீச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லது. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெட்ஃப்ளிக்ஸ் மொபைல் ஒன்லி பிளான்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா. நீங்கள் வெறும் மொபைலில் மட்டுமே நெட்ஃப்ளிக்ஸ் உடைய வீடியோஸை பார்த்துக்கலாம், பட் ₹200 மாதத்துக்குன்றது போல கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அமேசான் பிரைம் வீடியோஸும் மொபைல் ஒன்லி பிளாட்ஃபார்மாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோ மொபைல் எடிஷன் அப்படின்றது பேர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுலேயும் என்ன பண்ண முடியும்னா, வெறும் மொபைலுக்கு மட்டுமே வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். வேற எங்கேயும் வந்து அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்க்க முடியாது. அதுவும் இது டேரக்ட் பிளானாக கொடுக்காம ஏர்டெல் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ணும் போதே சேர்த்து வந்து இதுக்கும் சேர்த்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விதமான ஆஃபர்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஏர்டெல் சிம் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லாட்டி நார்மலாகவே பிரைம் வீடியோஸ் அப்படின்றது வெறும் பிரைம் வீடியோக்கு மட்டும் கிடையாது, நம்ம அமேசானுடைய சர்வீசஸ்க்கும் சேர்த்து கொடுக்கறதுனால ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கு. சாம்சங் எக்ஸினோஸ் 2100 அப்படின்ற ஒரு சிப்பை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த சிப் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் 888 அப்படின்ற சிப்புக்கு வந்து கிட்டத்தட்ட போட்டி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்றது போல சொல்கிறாங்க. ஆன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கூட 30% வந்து இதோடைய மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் வந்து முன்ன இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 990 சொல்லக்கூடிய எக்ஸினோஸ் சிப் அதை விட வந்து அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இப்போ இருக்கக்கூடிய இந்த சிப்பை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இதில் இருக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான கோர்ஸை கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ARM Cortex X1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோரை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பிரைமரி கோர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோர். அதை சப்போர்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 கோரும் பவர்ஃபுல்லான ஒரு கோரா வந்து கொடுத்துருக்காங்க. Cortex A78 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 கோர்ஸ் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோர் குவாட் கோர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பவர் எஃபிஷியன்சிக்காக கொடுத்துருக்காங்க. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா Cortex A55. இது கூட சப்போர்ட் பண்றதுக்கு Mali G78 அப்படின்னு சொல்லக்கூடிய GPUம் இருக்கு. ஸோ இது மொபைல் எல்லாம் லான்ச் ஆகட்டும், எப்படி இருக்கு என்ன இருக்குன்றது அப்புறமா பார்க்கலாம். பட் ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது ரொம்பவே சாலிடா இருக்கு. இன்டெலுடைய செல்ஃப் டிரைவிங் கார் யூனிட்டுடைய பேர் என்ன தெரியுமா? மொபைல் ஐ, அதாவது மொபைல் கண் அப்படின்றது போல வச்சிருக்காங்க. ஸோ இந்த யூனிட்ல இருந்து அடுத்ததாக இவங்க டெவலப் பண்ணக்கூடிய டெக்னாலஜி, அதாவது ஓன் ரேடார் டெக்கை வந்து இவங்க வந்து டெவலப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 2025 இது நடைமுறைக்கும் வந்துருன்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டெல் இன்னைக்கு பயங்கரமான ஒரு சிப் மேனுஃபேக்சரிங் வந்து இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் எந்த மாதிரி இருக்க போது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபேஸ்புக் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ கடந்த டிசம்பர் 2020 ஒரு சில அக்கௌண்ட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 2800 அக்கௌண்ட்ஸ்க்கு மேலே வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எதற்காகனா அவங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்ற காரணத்தினால ஒரு சில பேஜஸையும் சரி, ஒரு சில போஸ்ட்டையுமே சரி, ஒரு சில நபர்களையும் சரி நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது போல சொல்கிறாங்க. எதனால் இதெல்லாம் சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு புரியுதா? அவங்க நியாயமாக இருக்காங்களாம். வாட்ஸ்அப் ரீசெண்டாக நடக்குதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். பட் ஸ்டில் எப்படியோ எண்ட் ஆஃப் த டே நல்ல விஷயங்கள் பண்ணால் சந்தோஷம் தான், யாரையும் வந்து ட்ராக் பண்ணாமல். NVIDIA GeForce RTX 3060 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை இப்போ வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆன்லைனில் விர்ச்சுவலாக வந்து CES ஈவெண்ட்டாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் தான் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதோடைய விலை ₹30,000.
ஃப்ரீடம் 251 யாராச்சும் மறக்க முடியுமா அந்த ஸ்மார்ட் ஃபோனை? ரிங்கிங் பெல்ஸ். எஸ், இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் அப்போ யார் ஆரம்பிச்சு இந்த 251 ரூபாய்க்கு நாங்கள் ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா, மோஹித் கோயல். அவர் வந்து திரும்ப ஒரு சீனில் வந்திருக்காரு. எஸ், இஸ் பேக். ஆனால் இப்போ ஃப்ரீடம் 502 அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. இப்போ என்னடா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட 200 கோடியை வந்து ஏமாற்றி இருக்கிறதா இப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களாம். சீக்கிரமாகவே ஒரு ஜெயிலில் கொண்டு போய் உட்கார சொல்லி சொல்லியிருக்காங்க. முதல்ல அவர் எதுக்கு ஜெயிலேருந்து விட்டீங்க? இன்னொரு 250 ரூபாய்க்கு ஃபோனுன்னு லான்ச் பண்ணி திரும்ப ஒரு கிளுகிழுப்பு பண்ணாமல் இருந்தால் சரிதான். டீலிங் சார்பில் இப்போ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வைஃபை 6 அடாப்டர் மற்றும் வைஃபை 6A ரவுட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் முறை அப்படின்றது போலையும் சொல்கிறாங்க. வைஃபை 6 தான் நெக்ஸ்ட் வைஃபைல வந்து மிகப்பெரிய பூமிங் ஒரு டெக்னாலஜி வந்து இருக்க போகுது. ஸோ இதை பற்றி என்ன ஏதுன்றதெல்லாம் நான் டெடிகேட்டடாக அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குவால்காம் தரப்புலேருந்து இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சென்சர் இருக்கு இல்லைங்களா, அதோடைய அடுத்த ஜென்ரேஷனை வந்து இப்போ அன்வீல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா குவால்காம் 3D சோனிக் சென்சர் ஜென்ரேஷன் 2 அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர், எவ்வளோ பெரிய பேராக இருக்குல்ல. ஸோ இந்த விஷயத்தை இப்போ நாளைக்கு லான்ச் ஆகக்கூடிய சாம்சங் கேலக்ஸி S21 சீரீஸ்லேயே நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றது போல் ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. இதை பற்றி இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்க போகுது, ப்ளஸ் எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஃபிங்கரெல்லாம் ஈஸியாக ரீட் பண்ணுதா என்ன ஏதுன்றதை பொறுத்து தான் வந்து பார்க்கணும். அண்ட் ஸ்பெஷலி நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் லைவும் இருக்குது, அது என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த லைவ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸ் உடைய லான்ச் ஈவெண்ட் இருக்குது, அன்பேக்ட் ஈவெண்ட் இருக்குது. அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை நானும் லைவாக வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என் கூட வந்து நீங்களும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். இது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் போக போக ஆப்பிள் ஈவெண்ட் மற்ற ஈவெண்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி லைவ் பண்ணலாம். லைவாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், லான்ச் ஈவெண்ட்டையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு புது அட்டம் தான். ஸோ நாளைக்கு ஈவினிங் 7:50 என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. 8 o'clockலேருந்து லைவ் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது இது ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்டேஜில் இது வரைக்கும் US பிரைசிங் மட்டும் தான் எப்பவுமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு புது லான்ச் ஈவெண்ட்ல. பட் இந்த வாட்டி இந்தியன் பிரைசிங்கையும் இவங்க அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் பிரைசிங் என்ன இருக்க போகுதுன்றதை தான் நான் வந்து உத்து நோக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கம்மியாக வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இன்றைய ஐபி கொஸ்டின் கொஞ்சம் சுட சுட வைக்கலாமா? நிறைய பேர் சிக்னலுக்கு போக போகிறோம், இல்லாட்டி டெலகிராமுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எத்தனை பேர் வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டேட்டஸ்க்காகவே வந்து நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒருவேளை வாட்ஸ்அப்பில் இருந்து மாறினவங்க கூட எத்தனை பேர் வந்து மிஸ் பண்ணுறீங்க ஸ்டேட்டஸ்? ஐயோ ஸ்டேட்டஸ் இதில் இல்லையே, இது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்பாடா ஸ்டேட்டஸ் இல்லாதது நல்லதாக போச்சுடான்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஐபிக்கில் கொடுத்துருக்க நம்மளுடைய கம்யூனிட்டி டேபில் ஓட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்றுக்கு பிரைம் நியூஸ் உடைய சூப்பர் கமெண்டர்ஸ் யாருன்றதை பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ். இவர் என்ன கேட்குறாருன்னா, அண்ணா பிரைம் நியூஸ் இன்ட்ரோ ரியலி சூப்பர், நெருப்பெல்லாம் பறகுது, பட் த தமிழ் டெக் இன்ட்ரோ இஸ் லிட்டில் பிட் போரிங். எனக்கும் தெரியும் நண்பா, நான் ஜனவரிக்கே வந்து பிளான் பண்ணேன், 1க்கு இன்னும் மாற்ற முடியல. இப்போ பொங்கலுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், இதுவும் மாறாதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி பிப்ரவரி நம்மளுடைய சேனல் ஆரம்பித்த அதே நாளில் இந்த புது இன்ட்ரோ வித் நியூ பேக்ரவுண்ட், நியூ மியூசிக் எல்லாமே வந்து ஓனாக கிரியேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ டெக் நியூஸை தவிர 1-2 அந்த மாதிரி வேறு நியூஸை சொல்லுங்கள். இப்போ வந்து ஆட்டோமொபைல் நியூஸ் இன்றைக்கி சொன்ன மாதிரின்னு சொல்லி நேற்று சொன்னதை சொல்லியிருக்காரு. பட் விஷயம் என்னென்னா, நம்ம கம்ப்ளீட்டாக டெக்கை தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம். எல்லாத்த பற்றியும் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் டெய்லி என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக ஆட்டோமொபைல், இன்னொரு சைடில் சயின்ஸ், இதை பற்றியெல்லாம் அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அர்ஷத் அகமத் கேட்டிருக்காரு, ஹாய் ப்ரோ, ஐ வாண்ட் ஹோம் பேஸ்ட் டைப்பிங் ஜாப். Like don't want to fill profile, you will select and contact you. I want direct typing. அதாவது வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணும், ஏமாற்றக்கூடாது, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நான் சொல்கிற சிம்பிள் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி டைப்பிங் ஜாப் 99% மோஸ்ட்லி ஃபேக்காக தான் இருக்கும். நீங்கள் வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்க, உங்களுக்கு 500 ரூபாய் வாங்கினா உங்களுக்கு 10 ரூபா தான் தருவாங்க, கேட்டால் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இன்டர்நெட்டில் கூட நிறைய பார்க்கலாம். தமிழில் வந்து நீங்கள் மாதத்துக்கு 2000 ரூபாய், மாதத்துக்கு கூட கிடையாது, ஒரு மணி நேரத்துக்கு 2000 சம்பாதிக்கலாம், இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கலான்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு போய் லாகின் பண்ணாதீங்க, உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்காதீங்க. மோஸ்ட்லி ஃபேக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே வந்து ரியலாக கிடையாது. நீங்களாக ஏதாச்சும் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கோங்க, அதன் மூலியமாக சம்பாதிக்கும் போது ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து எப்படி வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே பணத்தை சம்பாதிக்க முடியும், அஃபிஷியலாக இருக்கக்கூடிய வழிகள் என்னன்றதை சொல்லியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த கமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நியூஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்குமே வந்து மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், டெக்னாலஜி.